வெல்கம் டு தமிழ் சினி புட். இன்னைக்கு ஹைதராபாத்ல ராம் சரண் அவர்களுடைய 16வது திரைப்படத்துடைய பூஜையை ரொம்ப கிராண்டா போட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் உப்பனா திரைப்படத்தை இயக்குன புச்சிபாபு சனா இயக்கத்துல ராம் சரண் ஹீரோவாவும் ஜன்வீர் கபூர் ராம் சரணுக்கு பேரா நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் இசையமைப்புல இந்த திரைப்படம் பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமா உருவாகுது. இன்னைக்கு இந்த படத்துடைய பூஜையை போட்டிருக்காங்க. இன்னைக்கு இளையராஜா அவர்களுடைய பயோபிக் திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில கமலஹாசன், படத்துடைய நாயகன் தனுஷ், இளையராஜா, வெற்றிமாறன் மற்றும் பலர் கலந்துக்கிட்டாங்க. இந்த திரைப்படம் அருண் மாதேஸ்வர் இயக்கத்துல தனுஷ் இந்த படத்துல இளையராஜாவா நடிக்கிறார். இளையராஜா இசையமைப்புல இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மையமா கொண்டு இந்த படத்தை எடுக்கிறாங்க. இந்த திரைப்படம் பிக்கஸ்ட் பேன் இந்தியன் திரைப்படமா உருவாக போகுது. தற்போது தனுஷ் அவர்கள் குபேரன் படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்ல இருக்கார். ஸோ இந்த படத்தை முடிச்சுட்டு இளையராஜா அவர்களுடைய பயோபிக் திரைப்படத்துல தனுஷ் ஹீரோவா நடிக்க போறார். ஸோ இந்த திரைப்படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல அருண் மாதேஸ்வர் தற்போது ஈடுபட போறதா தகவல் வெளியாயிருக்கு. தனுஷ் அவர்கள் நடிப்புல ரிலீஸுக்கு தயாரா உள்ள ராயன் திரைப்படம் சம்மர் ஸ்பெஷலா ரிலீஸ் ஆக போகுது. குபேரன் இந்த வருடம் இறுதியில ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இளையராஜா அவர்களுடைய பயோபிக் திரைப்படம் அடுத்த வருடம் தொடக்கத்தில் அப்படி இல்லைன்னா அடுத்த வருடம் சம்மர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் சூர்யா அவர்களுடைய கங்குவான் திரைப்படத்துடைய மிரட்டலான டீசரை படக்குழு நேற்று வெளியிட்டாங்க. டீசர் வைரலாகி தற்போது வரையும் 11 மில்லியனுக்கு மேலே பார்த்து வியூஸில் பல சாதனை பண்ணிட்டு இருக்கு. படத்துடைய டீசர் மிரட்டலாக இருக்கிறதுனால பேனிந்திய லெவலில் இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. இப்படிப்பட்ட சமயத்தில் சூர்யா அவர்களுடைய 43வது திரைப்படத்துடைய அப்டேட் வெளியாயிருக்கு. ஏற்கனவே சூர்யா அவர்களுடைய 43வது திரைப்படம் சுதாகங்கரா இயக்கத்தில் உருவாகிறதா இருந்துச்சு. ஆனால் இந்த படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கு அதிக நாட்கள் தேவைங்கிறதுனால இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை தள்ளி வச்சிருக்கிறதா சூர்யா தரப்புலேருந்து படக்குழு சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் சூர்யா அவர்களுடைய 43வது திரைப்படத்தை ரவிக்குமார் இயக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த திரைப்படத்துல சூர்யா அவர்கள் சயின்டிஸ்டா நடிக்க போறதாகவும் இந்த திரைப்படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா மிகப்பெரிய பொருட்செலவுல பேன் இந்தியன் படமா உருவாக்க போதான். இந்த படத்தை சூர்யா அவர்களுடைய 2D என்டர்டைனர் தயாரிக்க போறதா தகவல் வெளியாயிருக்கு. நடிகர் சூர்யா கங்குவான் திரைப்படத்துடைய டப்பிங் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தபடியா சூர்யா அவர்களுடைய 43 மற்றும் வாடிவாசல் திரைப்படத்துல நடிக்க போறார். மேலும் சூர்யா அவர்கள் கர்ணர்னு ஒரு பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படத்துல நடிக்க போறார். இந்த படம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு பிறகுதான் சூர்யா சுதாகங்கராவ் பண்ண போற இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை எடுக்க போறாங்க. அதனால அஜித் அவர்கள் விடாமுயற்சி திரைப்படத்தோடைய ஷூட்டிங்கை கட் பண்ணிட்டு தற்போது மத்திய பிரதேசத்துக்கு போயிருக்காரு பைக்லயே. அங்க அவருடைய பைக் பயணத்தை தொடங்கியிருக்கார். மத்திய பிரதேசம் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில மாநிலத்துக்கு அஜித் பைக்லயே பயணம் பண்ண போறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ ஏப்ரல்ல தான் அஜித் அவர்கள் விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங்ல கலந்துக்க போறதாகவும், ஏப்ரல் மேன்னு 2 மாதம் ஃபுல்லா விடாமுயற்சி திரைப்படத்துடைய மொத்த ஷூட்டிங்கையும் முடிச்சுட்டு ஜூன் ஜூலைல அவருடைய குட் பேட் அக்லி திரைப்படத்தை எடுக்கிற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. விடாமுயற்சி திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்துக்காம அஜித் தற்போது பைக் ரைடில் ஈடுபட்டு இருக்கிறதுனால விடாமுயற்சி திரைப்படத்துடைய ரிலீஸ் டேட் தள்ளி போயிருக்கு. தளபதி விஜய் அவர்களுடைய தி கோட் திரைப்படத்துடைய முக்கியமான கிளைமேக்ஸ் காட்சியை படக்குழு திருவனந்தபுரத்தில் எடுத்துட்டு இருக்காங்க. நேத்தி முதல் நாள் காட்சியை இரவு காட்சியா எடுத்துட்டு இருந்தாங்க. நேத்தி தளபதி விஜய் 6 மணிக்கு திருவனந்தபுரம் ஸ்டேடியத்துக்கு வெளில கேரளா ரசிகரை வழக்கம் போல வேன்ல ஏறி மீட் பண்ணி செல்ஃபி வீடியோ எடுத்தார். இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் எங்க போனாலும் கேரளா ரசிகர்கள் அவரை சுற்றி நின்று மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம தளபதி விஜய் தங்கியிருக்க ஹோட்டல்ல எப்போதுமே கேரளா விஜய் ரசிகர்கள் நின்று அவருடைய வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க. மேலும் விஜயும் கேரளா ரசிகர்கள் கூட செல்ஃபி எடுக்கிறது, அவங்க கூட பேசுறது, அவங்க மாலையை வாங்கி போடுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் திருவனந்தபுரம் ஸ்டேடியத்துக்கு வெளில கூடிய சீக்கிரமா கேரளா ரசிகர்கள் மத்தியில ஒரு சின்ன ஸ்பீச் அவர் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.